ஆமாங்க ஆமாங்க. ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன். ஆர்டர் இன்னும் வந்து சேரலையா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. எதுக்கும் இன்னொரு தடவை நீங்க செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியா? அப்படின்னா என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியல. எதுக்கும் வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். யா யா. தம்பி தம்பி, ஏதோ வர்றேண்ணே. கூப்பிட்டீங்களாண்ணே? என்ன இது? அண்ணே, இது உங்க மொபைல். இது மொபைல் எனக்கும் தெரியும். நான் கேட்க வந்தது இது இல்ல. ஆக்சுவலி நான் கேட்க வந்தது, அந்த ஆர்டர் இன்னும் ஏன் போய் சேரல? மகேந்திர போன் பண்ணி கேட்கிறான். 500 ஆர்டர் கொடுத்திருந்த இடத்துல 300 தான் வந்து சேர்ந்திருக்கு, மிச்சம் எங்கன்னு கேட்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்றது? அண்ணே அண்ணே, நம்ம ஃபேக்டரியில 500 பீஸ் எல்லாம் ப்ரொடக்ஷனே ஆகாது. 300 தான் தயாரிக்க முடியும். அது ஆனதும் நான் அனுப்பிச்சிட்டேன். நீ என்னடா பேசுற? 500 பீஸ் ஆர்டர் எடுத்திருக்கோம், 300 தான் தயாரிக்க முடியும், 300 தான் தயாரிச்சு அனுப்ப முடியும்ன்ற இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இங்க உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்க முடியாது. எனக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த பையர் எனக்கு போன் பண்றான், ஆர்டர் பண்ணபடி வரலன்றான். ஏய் ராதா, டிஃபனை எடுத்து வை. சீக்கிரம் கொண்டு வா, சாப்பிட்டு கிளம்பணும். யோ கான்ஸ்டபிள், யோ கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் சார். ஏன்யா தூக்கத்தை கெடுக்கிற? போய் மூளையில தூங்க, என்னையும் தூங்க விடு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அந்த மூளையில ஒரு பல்லி இருக்கு. இப்பதான் பார்த்தேன். அதுவும் ரொம்ப பெருசா வேற இருக்கு. எனக்கு பல்லியை பார்த்தாலே தூக்கம் வராது சார். என்னையா பண்ண சொல்ற? என்ன வந்து துரத்தி விட சொல்றியா? இல்ல, நீங்க துரத்த வேண்டாம். நீங்க அந்த லட்டியை மட்டும் கொடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்க லட்டியை வாங்கிட்டு போயிடுங்க. வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா என்ன? ஐயோ, கண்டிப்பா இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க அந்த லட்டி மட்டும் கொடுங்க. சீக்கிரம் கூட. சரி, குச்சியை கொடு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, கான்ஸ்டபிள் சார், மறுபடியும் அந்த பல்லி வந்துருச்சுன்னா அது என்ன விஷயம்னா, நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல சார். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. மறுபடியும் பல்லி வந்தா நான் இதை வச்சு துரத்தி விட்டுருவேன்ல. சரி, ஓகே. வேற ஏதாவது பிளான் பண்ணாத என்ன? இல்ல சே. ஆண்டவா, இப்பவாது உனக்கு இந்த பாட்டிய தெரிஞ்சுதா? இப்பெல்லாம் என்கிட்ட பேச உனக்கு நேரமே இல்ல. பாட்டி, என்ன திட்டுறதா இருந்தா அப்புறமா திட்டிக்கோங்க. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் அழகா தானே இருக்கேன்? நீ அழகுதாண்டி. யார் இல்லன்னு சொன்னாங்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஷோ, அதெல்லாம் விடுங்க பாட்டி. எனக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. நான் அழகா இருக்கேனா இல்லையா? நான் உண்மையை தாண்டி சொல்றேன் சுமதி. கண்ணு தெரியாதவங்க கூட உன்னை லட்சத்துல ஒருத்தின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா சௌமியா அக்கா? சௌமியா அக்கா என்ன விட அழகா இருக்காங்களா? அது ஒரு காகித பூ. என்னதான் அலங்காரம் பண்ணாலும் தேனீக்கள் அது பக்கத்துல கண்டிப்பா வராது. காகித பூவா? சௌமியா அக்கா காகித பூவா? அதுக்கு என்ன அர்த்தம் பாட்டி? அக்காவை ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லா விஷயத்துக்கும் உனக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. நீ தான் ரொம்ப அழகு. இப்ப போய் தூங்குமா.
ஏய், ஏய் ஏய், நில்லுடா. சார், பிடிங்க. ஏய், பிடிங்க. பிடிங்க. ஏய், நில்லு. நில்லு. ஓடாதடா. பிடிங்க, பிடிங்க. தப்பிச்சு ஓடுறா. சார், பிடிங்க. ஏய், நில்லு. வாங்க. சீக்கிரம். ஏய், நில்லு. ஓடாத. ஏய், நில்லுடா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எங்களை ஓட விட்டே சொல்ற? நில்லுடா. உங்களால என்ன பிடிக்க முடியாது. வாங்க சீக்கிரம். நான் தான் போயிட்டு வந்துறேன்னு சொன்னேன்ல. அந்த பொண்ணு பழி வாங்கிட்டு திரும்பி வந்துருவீங்க. அவ்வளவுதான் என் கமிட்மெண்ட். ஓடாதடா. ஏய், நில்லுடா. ஐயோ இவன் மறுபடியும் தப்பிச்சிட்டானே. ஆமாயா. டேய் மோகன், நான் தான்டா. சொல்லுடா. என்னடா பயந்தாங்கோலி, வலையெல்லாம் வாங்கி வச்சிட்டியா? 2 கையிலையும் மாட்டிட்டு சுத்துறா. அப்பதான் உன்னை பார்த்தா யாருக்கும் டவுட் வராது. டேய் கோழை, என் கையில மட்டும் மாட்டின அவனை கொன்னுடுவான்டா உன்னை. தயவு செஞ்சு உன்னோட வீரத்தெல்லாம் இப்ப காட்டணும்னு நினைக்காத. முன்னாடி பார்த்தல ஒரு கூட்டமே நிக்குது. நீ டிசைட் பண்ணிட்ட. சரி, நீ என்னமோ பண்ணிக்கோ. நான் இங்க கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். பை. டேய், அங்க இருந்து எஸ்கேப் ஆனதுக்கு காரணமே நான் ஹீரோ ஆக வேண்டாம் நினைச்சேன். அப்படியே ஹீரோ கூட வர மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிருக்கலாம்ல. பெருசா ஏதோ டயலாக் எல்லாம் விட்ட, காதல் கத்திரிக்காய் அது இதுன்னு. நீ எல்லாம் லவ் பத்தி பேசாதடா. சரியான கோழை நீ எல்லாம். உனக்குலாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, நான் கோழை தான். சரி, உன்னோட அட்வைஸ்லாம் நிறுத்து. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். என்னை இன்னும் வேதனைப்படுத்தாத. அண்ணா, உனக்கும் என்ன பழி வாங்கணும்னு என்னமா தண்ணியில மிளகாய் அரைச்சு ஊத்திருக்கீங்க? இவ்வளவு காரமா இருக்கு. சீக்கிரம் ஸ்வீட் கொடுங்க. எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ பாட்டுக்கு ஜாலியா பானிபூரி சாப்பிடுறியா? டேய், பானிபூரி அப்புறம் சாப்பிடலாம். முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. அன்னைக்கு உன் லவர் கூட இன்னொரு பொண்ணு நின்னுட்டு இருந்தால, ஞாபகம் இருக்கா? நம்ம அடிக்கிறதுக்கு பசங்களை கூட்டு வந்தாலண்ணா. அவளோட நம்பர் வேணும் எனக்கு. அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி அவன் நம்பர் தெரியும்? என்னோட அழகான லவ் ஸ்டோரியில வந்து ஸ்பீட் பிரேக்கர் போட்டா. சரி, உன் ஆளோட அட்ரஸ் கொடு. சரி, ஓகே, பாய். ஸ்டேஷன்ல மொத்தம் 35 பேர் இருக்கீங்க. அதுல நைட் டியூட்டில மட்டும் 11 பேர்.